அண்ணாமலை எப்ப வராரு? 21ல வராரு. 21ல அவர் வந்த உடனே 3 எலெக்ஷன் சந்திக்கிறார். முதல்ல வந்தது உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். 12,000 சீட்ல ஒரு 600, செலக்டிவா ஒரு 600 சில்லற சீட்ல நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எண்ணிக்கை சரியா தெரியல. அதுல 308 கவுன்சிலர்கள் நமக்கு ஜெயிச்சிருக்கோம். கரெக்டா? அதுல நம்மளுடைய ஓவரால் இது எடுத்து பாத்தீங்கன்னா 6.5 கூடி இருக்கு. நின்ன தொகுதிகளை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 18%. நம்ம எத்தனை தொகுதியில நின்னமோ அதை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 18%. மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு 308 கவுன்சிலர்கள் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால இருந்ததே கிடையாது. அடுத்தது 2024 பார்லிமெண்டரி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன். எந்த கூட்டணியும் இல்லை. நம்ம கூட இருந்தது என்டிஏ, எப்பயுமே இருக்கக்கூடிய என்டிஏ சீட்ல நிக்கிறோம். ஓவராலா 11.5, டபுள் டிஜிட்ல பிஜேபி ஓவரால். அதாவது 40 தொகுதிக்கு சேர்த்து சொல்றேன், 30 தொகுதிக்கு சேர்த்து. நின்ன தொகுதிகளை மட்டும் பாத்தீங்கன்னா 19% வாக்குகள். ஏறக்குறைய அதுக்கு முன்னால இருந்தது அப்படியே ஒரு 8% வாக்குகளை ஏத்து நிப்பாட்டுறார். 5ல இருந்து 11 ஆக்குறார் ஓவராலா. இது ஒரு சாதனை இல்லையா? இது அண்ணாமலையுடைய பிரச்சார உக்தி, நடைப்பயணம், அவருடைய கரிஷ்மா. இன்னைக்கு மக்கள் திருந்து மாற்றத்துக்கான மனிதராக அண்ணாமலையை பாக்குறாங்க. அவரை துதி பாடுறதுங்கிறது எனக்கு தனி மனித துதி என்னைக்கும் பிடிக்காது. அது பிஜேபியில கிடையவும் கிடையாது. அப்படி விட்டுறலாம். ஆனால் கரிஷ்மேட்டிக் ஆளுங்கிறது என்னைக்குமே இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தலைவர்கள் இருக்கும்போது மட்டும்தான் எந்த கட்சியுமே எங்கள்கிட்ட முகம் பார்க்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு எந்த கட்சியும் அது வளர்ந்ததே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் தேஞ்சு போனதும் காரணம் இப்படிதான். யார் ஒரு ஆளையும் வளர விடலைன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த காங்கிரஸ் எடுத்து பாருங்க, இந்திரா காந்தி, நேரு, இப்படி கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் இருந்ததுனாலதான் இன்னைக்கு திருப்பி இந்த கரிஷ்மாவை புரிஞ்சுக்காம குடும்பம்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. எப்பெல்லாம் பிஜேபி வெற்றி பெற்றது? ஒரு வாஜ்பாய், ஒரு மோடி, அத்வானியால வெற்றி பெற முடியல. அந்த கரிஷ்மா அவர்கிட்ட இல்ல. ஆகையினால மோடி அவர்களுடைய கரிஷ்மாங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களுடைய கரிஷ்மாங்கிறது ஒண்ணு இருக்கு. முக்கியமா என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த அரசியல், திராவிட அரசியல்கள் எப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஏதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான சமூகத்தில் ஜாதியிலிருந்து ஒருத்தர் வந்தாருன்னா உடனே அவர் அந்த ஜாதி முத்திரை குத்துவாங்க. அப்படி குத்த முடியாமல் எல்லா தரப்பு ஜாதி இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஈர்த்து ஒரு தலைவராக இருப்பவர்னா இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான். மற்ற எல்லாரையும் ஏதாவது ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிடலாம். இவர் சுருக்க முடியல. எதிர்கட்சிகளே திணற விடுறார். அப்பேற்பட்ட ஆள் அந்த வளர்ச்சியை எங்கேயாவது நம்ம குறை சொல்லணுமேங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் கிளப்பி விடுறது வேற யாரும் இல்லை, திமுகவா தான் இருக்கணும். நேரடியா சொல்லாமல் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஊடகம், அவங்க இவங்கன்னு எத்தனையோ பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க இல்லையா, அதன் மூலமாக இதெல்லாம் கிளப்பி விடுறதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்ப நீங்க இவ்வளவு தலைவர்கள் சொன்னீங்க.